Think, rise, transform. வணக்கம். இந்த பிரத்யேகமான விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். மனித மூளை அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான அற்புதம் இல்லையா? தான் நினைக்கிறது எல்லாத்தையும் எப்படியாவது நிஜமாக்கிடணும்னு துடிக்கிற ஒரு பேராசை பிடிச்ச சக்தி அது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகையும் ஆட்டி படைக்கிற செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானிகளோட மனசுல ஒரு சாதாரண பென்சில் ஓவியமா, ஒரு சின்ன கற்பனையா மட்டுமே வரையப்பட்டிருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஒரு வெற்று காகிதத்துல வரையப்பட்ட அந்த சின்ன சின்ன கோடுகள் இன்னைக்கு உலகத்தையே மாத்தி அமைக்கிற தொழில்நுட்பமா எப்படி உருமாறி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரியே சிந்திக்கிற, நம்மள விட வேகமா வேலை செய்யற ஒரு மெஷின் இருந்தா அது எப்படி இருக்கும்? 1956ஆம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யோசனையெல்லாம் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்ல வர்ற ஒரு மாயாஜால கற்பனை, ஒரு ரஃப் கார்ட்டூன் ஸ்கெட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா 1956ல ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிற விஞ்ஞானி முதல்ல செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற வார்த்தையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினப்போ இந்த பென்சில் ஓவியம் நிஜமாக போகுதுன்னு யாருமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி, இப்ப இந்த முதல் பகுதிக்குள்ள நாம போகலாம். இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். ஆரம்ப காலகட்டத்துல மனிதர்களைப் போலவே மிஷின்களையும் சிந்திக்க வைக்கிறதுக்காக அதுங்களுக்கு செஸ், அதாவது சதுரங்கம் விளையாட கற்றுக் கொடுக்க விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணாங்க. ஒரு சாதாரண இயந்திரம் எப்படிங்க மனிதனை வெல்ல முடியும் அப்படின்னு பலரும் இதை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா அந்த சிரிப்பு தான் இயந்திரங்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கற முதல் உந்துதலா, ஒரு பெரிய மோட்டிவேஷனா மாறுச்சு. 1956ல தொடங்கின அந்த ஆரம்பக்கட்ட உற்சாகம் 1970 மற்றும் 80கள்ல ஒரு பெரிய சுவத்துல மோதி நிக்குது. இதத்தான் நாம ஏஐ வின்டர் அல்லது செயற்கை நுண்ணறிவின் பனிக்காலம் அப்படின்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? விஞ்ஞானிகள் கற்பனை செஞ்ச அந்த பிரம்மாண்டமான வரைபடங்களுக்கு உயிர் கொடுக்க அப்போ இருந்த கம்ப்யூட்டர்கள் கிட்ட போதுமான வேகமோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோ சுத்தமா இல்ல. ஃபண்டிங் எல்லாம் நிறுத்தப்பட்டு உலக நாடுகள் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஆனா விஞ்ஞானிகள் கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்ல. ஒட்டுமொத்த உலகமும் இது இனி தேராது அப்படின்னு ஒதுக்கி வச்ச அந்த நிராகரிப்புல இருந்துதான் ஒரு அட்டகாசமான புதிய ஐடியா பிறந்தது. நாம ஏன் மிஷின்களுக்கு ஒவ்வொன்னா உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கணும், அதுங்களுக்கு தேவையான டேட்டாவை கொடுத்து அதுங்களாவே கத்துக்க வச்சா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற மாபெரும் அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது. இந்த மிஷின் லேர்னிங் கான்செப்டை நாம எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்க. ஒரு மிஷினுக்கு பூனை அப்படின்னு என்னன்னு கத்துக் கொடுக்க அதுக்கு 2 காது இருக்கும், மீசை இருக்கும் அப்படின்னு ரூல்ஸ் எழுதி ப்ரோக்ராம் பண்றத விஞ்ஞானிகள் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பதிலா லட்சக்கணக்கான பூனைகளோட கார்ட்டூன் பென்சில் ஓவியங்கள், விதவிதமான புகைப்படங்கள் இதெல்லாத்தையும் அந்த மிஷின் கிட்ட காட்டினாங்க. ஒரு சின்ன குழந்தை எப்படி படங்களை பார்த்து கத்துக்குமோ அதே போல மிஷினும் அந்த படங்களை எல்லாம் அனாலிஸ் பண்ணி பேட்டர்ன்களை கண்டுபிடிச்சு, ஓ இதுதான் பூனையா அப்படின்னு தானாவே புரிஞ்சுக்குச்சு. இப்படி தானாகவே கத்துக்கிற மெஷின்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல உணவு தேவைப்பட்டுச்சு. அதுதான் டேட்டா. 2000 வருஷத்துல நடந்த இணைய புரட்சி, நம்ம எல்லார் கைகளுக்கும் வந்த ஸ்மார்ட் போன்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறம் சக்தி வாய்ந்த கிராஃபிக்ஸ் கார்டுகள், இதெல்லாமே சேர்ந்து கோடிக்கணக்கான டேட்டாவை இணையத்துல கொட்டி தீர்த்துச்சு. முன்னாடி பசியோட இருந்த நம்ம ஏஐக்கு இப்போ உலகமே ஒரு பெரிய பிக் டேட்டா உணவா மாறிடுச்சு. இந்த சாப்பாட்டை வச்சுக்கிட்டு ஏஐ கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்படியே 2010களுக்கு பிறகு வருவோம். விஞ்ஞானிகள் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தாங்க. மெஷின்களை இன்னும் ரொம்ப புத்திசாலியாக்க இந்த பிரபஞ்சத்தோட மிகச்சிறந்த கம்ப்யூட்டரான நம்ம மனித மூளையையே ஏன் அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது? ஆமாங்க, மனித சிந்தனை அப்படிங்கிற அந்த சிக்கலான ஓவியத்தை அப்படியே சிஸ்டம்குள்ள கொண்டு வர ஒரு மாபெரும் முயற்சி தான் இது. நம்ம மூளையில எப்படி கோடிக்கணக்கான நரம்பணுக்கள், அதாவது நியூரான்ஸ் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி நம்ம சிந்திக்கிறதுக்கு உதவுதோ, அதே போல கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு செயற்கை நரம்பு மண்டலத்தை உருவாக்குனாங்க. இதுக்கு பேரு தான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இந்த டீப் லேர்னிங் டெக்னாலஜி மூலமா ஏஐ மனிதர்களைப் போலவே படங்களை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது, நம்ம பேசுறது புரிஞ்சுக்கிறது மாதிரியான அதீத திறன்களை பெற்றுச்சு. இந்த வளர்ச்சியோட உச்சம் 2016ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சது. மனித வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான கோ அப்படிங்கிற ஒரு சீன விளையாட்டு இருக்கு. அதுல கூகுளோட ஆல்பா கோ அப்படிங்கிற ஏஐ உலக சாம்பியனான லீ சடோலை 4-1 அப்படிங்கிற கணக்குல வீழ்த்துச்சு. அப்போ ஏஐ செஞ்ச ஒரு புதுமையான ஆக்கப்பூர்வமான மூவை பார்த்து மிரண்டு போன லீ சடோல் சொன்ன வார்த்தைகள் தான் இது. இயந்திரங்கள் ரொம்ப அழகா காய்களை நகர்த்துது. மனிதர்களோட அனுபவத்தையே தாண்டி ஒரு மெஷின் சுயமாக சிந்திச்ச ஒரு வரலாற்று தருணம் அது.
வெறும் சதுரங்க பலகைகள்லயும் விளையாட்டுகள்லயும் மட்டுமே ஏஐயோட பயணம் நின்னுடல. அதுக்கப்புறம் அது நிஜ உலகத்தோட மிகச் சிக்கலான வாழ்வா சாவாங்கிற போராட்ட களங்களுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. இந்த இடத்துல 100% துல்லியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா மாறிச்சு. நம்ம மனித உடம்பால தாங்க முடியாத அல்லது மனித கண்களுக்கு தவறக்கூடிய இடங்கள்ல தான் ஏஐ இன்னைக்கு ஒரு உயிர் காக்கும் கருவியா செயல்படுது. உதாரணமா, டாக்டர்களை விட ரொம்ப துல்லியமா எக்ஸ்ரேகளை ஆராய்ந்து ஆரம்பகட்ட புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது. செவ்வாய் கிரகத்துல எந்த மனித கட்டுப்பாடும் இல்லாம பாறைகளை ஆராயறது, கதிர்வீச்சு நிறைந்த ஆபத்தான அணு உலைகளை பழுது பார்க்கிறது அப்படின்னு மனிதர்களோட மிக சிறந்த பாதுகாப்பு கவசமா ஏஐ உருவெடுத்து நிக்குது. அதே போல பிசினஸ் உலகத்திலயும் மிகப்பெரிய ஆட்டோமேஷன் புரட்சி வெடிச்சது. கொஞ்சம் கூட சோர்வே இல்லாத 24 hours ஃபேக்டரி ரோபோட்கள், கஸ்டமர்ஸ் கிட்ட மனுஷங்க மாதிரியே பேசுற இன்டெலிஜென்ட் சாட்பாட்கள் அப்படின்னு உலக பொருளாதாரத்தையே தூங்காத ஒரு எஃபிஷியன்டான இயந்திரமா ஏஐ மாத்திடுச்சு. இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது எப்படி இன்னும் பிரம்மாண்டமா உருமாறுச்சுன்னு பாப்போம். 2022ஓட கடைசியில ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு புதிய யுகம் வெடிச்சது. ChatGPT மாதிரியான மாடல்களோட வருகை உண்மையிலேயே ஒட்டுமொத்த உலகத்தையே ஆச்சரியத்துல உரைய வச்சதுன்னு தான் சொல்லணும். இதுநாள் வரைக்கும் மத்தவங்க வரைஞ்ச ஓவியங்களை பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்த ஏஐ இப்போ தானாகவே பென்சில கையில எடுத்து வரைய தொடங்கிடுச்சு. ஆமாங்க, கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானதுங்கிற அந்த ஒரு பெரிய கோட்டைய ஏஐ சுக்குநூற உடைச்சிடுச்சு. இன்னைக்கு அது புதுசா கவிதைகளை எழுதுது, பிரம்மாண்டமான டிஜிட்டல் ஆர்ட்டுகளை வரைஞ்சு தள்ளுது, புது புது பாடல்களுக்கு இசையமைக்குது. எந்திரங்களுக்கும் படைப்பாற்றல் வந்துருச்சு அப்படிங்கிறத இந்த அப்டேட் ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சது. ஆனா வெறும் கலைய உருவாக்குறதோட அதோட வேலை முடிஞ்சிடல. இந்த பிரம்மாண்டமான கம்ப்யூட்டிங் பவரை வச்சுக்கிட்டு பருவநிலை மாற்றத்தால வரப்போகிற இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே கணிக்கிறது, குணப்படுத்த முடியாத கொடிய நோய்களுக்கான புதிய மருந்து மூலக்கூறுகளை வெறும் சில வாரங்கள்லயே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மனித குலத்தை பேரழிவுகள்ல காப்பாத்துற ரொம்ப ரொம்ப அவசரமான பணிகள்ல ஏஐ இன்னைக்கு முழு வீச்சுல இறங்கியிருக்கு. இப்போ நாம பயன்படுத்திட்டு இருக்கிற ஏஐக்கும் எதிர்காலத்துல வரப்போற ஏஐக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற செஸ் விளையாடுற நேரோ ஏஐயால ஒரு காரை ஓட்ட முடியாது. ஆனா விஞ்ஞானிகளோட அடுத்த மாபெரும் இலக்கு என்ன தெரியுமா? ஏஜிஐ அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒரு மனுஷனை போலவே எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தானாகவே பழகிக்கிட்டு எல்லா துறைகள்லயும் ஒட்டுமொத்தமா செயல்படக்கூடிய ஒரு சூப்பர் அறிவாற்றலை உருவாக்குறது தான் அவங்களோட தேடல். இப்ப இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இவ்ளோ சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான ஒரு டெக்னாலஜிய நாம எப்படி பாக்குறோம்? ஒரு பக்கம் இதை நினைச்சு ஆச்சரியப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மக்கள் மனசுல ஒரு பெரிய பயம் இருக்கத்தான் செய்யுது. அந்த பயங்கள் நிச்சயமா நியாயமானவைதான். சரியான கட்டுப்பாடுகள் இல்லைன்னா எந்த ஒரு அபரிமிதமான சக்தியும் பேரழிவை ஏற்படுத்தும் இல்லையா? அதனாலதான் டீப் ஃபேக் வீடியோக்கள், நம்ம வேலை போயிடுமோங்கிற பயம், சைபர் குற்றங்கள் மாதிரியான ஏஐயோட இருண்ட பக்கங்களையும் நாம கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இதனாலதான் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே ஏஐக்கான உலகளாவிய நெறிமுறைகளையும் பாதுகாப்பான சட்டத்திட்டங்களையும் உருவாக்குறதுல ரொம்பவே தீவிரமா செயல்பட்டு வர்றாங்க. அதனால இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாறு எப்போதுமே நமக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஆதி காலத்துல மனுஷன் நெருப்ப கண்டு பயந்தான், சக்கரத்தை கண்டு பயந்தான், முதல்ல கம்ப்யூட்டர்கள் வந்தப்ப கூட நம்ம வேலையெல்லாம் போயிடுமோன்னு பயந்தான். ஆனா நாம அதுங்கள அழிக்கல, மாறா அதையெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிட்டோம். அதை மாஸ்டர் பண்ணி நம்மளோட வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிட்டோம். ஏஐ விஷயத்திலயும் அதுதான் உண்மை. ஒரு விஷயத்த நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஏஐ நமக்கு எதிரி கிடையாது. அது நம்மளோட மனித அறிவாற்றலோட ஒரு பிரம்மாண்டமான நீட்சி. ஏஐ நிச்சயமா உங்க வேலைய பறிக்காது. ஆனா ஏஐய சரியா பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தர் அதை பயன்படுத்த மறுக்கிறவங்களோட வேலைய கண்டிப்பா பறிச்சுக்குவார். இது தவிர்க்க முடியாத ஒரு புதிய கூட்டணி. நாம இத பார்த்து ஓட முடியாது, இது கூட சேர்ந்து பயணிக்க பழகிக்கணும். இறுதியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியை முன்வைக்கிறேன். உசிரே இல்லாத ஒரு சாதாரண மஷின் அத்தனை தடைகளையும் தாண்டி தன்னைத்தானே இவ்ளோ பிரம்மாண்டமா அப்கிரேட் செஞ்சுக்கும்போது, ஆறறிவு படைச்ச நாம நம்மள எவ்வளவு தூரம் அப்கிரேட் செஞ்சுக்கணும்? டெக்னாலஜி அப்டேட் ஆயிடுச்சு, நாம எப்போ நம்மளோட சிந்தனைகளை அப்டேட் செய்ய போறோம்? இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்க தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். யோசிங்க, தயாராகுங்க, எதிர்காலத்தை தைரியமா எதிர்கொள்வோம். ரொம்ப நன்றி. Thanks for watching! Don't forget to subscribe to the channel and click that little bell so you never miss a thing. And make sure to share this video with all your friends.